Hi viewers, welcome back to Rudra's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம ஒரு கோகனட் பிஸ்கெட் ரெசிபி பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் துருவி எப்படி பண்றதுன்னு போட்டிருப்பேன். இது வந்து டெசிகேட்டட் கோகனட் வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு கீ ஆர் பட்டர். நான் இங்கே வந்து ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. கீழே கீ மேலே பட்டர் தெரியும் பாருங்கள். 1/2 கப் டெசிகேட்டட் கோகனட், 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் மில்க், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 3/4 கப்பு மாவு மைதா மாவு, ஒரு 1/2 கப்பு பொடிச்ச சக்கரை ஓகேங்களா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ வந்து நெய் ப்ளஸ் நான் பட்டர் ரெண்டுமே இங்கே வந்து ஆட் பண்ணுறேன் ஓகேவா. நீங்கள் வந்து நீங்கள் வந்து 1/4 கப்பு நெய் மட்டும் ஆட் பண்ணலாம், இல்லை பட்டர் மட்டும் ஆட் பண்ணலாம். நான் இங்கே வந்து ஒரு ஃப்ளேவருக்காக ரெண்டுத்தையுமே வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா அது வந்து ஃப்ளஃபியாக வரும்னு நான் சொல்லுவேன் இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து பேக்கிங்க்கு தேவை வந்து அந்த பட்டர் ஆர் கீ வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரணும் அந்த பிஸ்கெட்க்கு ஓகேவா. ஸோ அது வர வரைக்கும் வந்து நீங்கள் வந்து நல்லா விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் பீட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து கம்மி குவான்டிட்டியில் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கறதுனால வந்து நான் ஹேண்ட் பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணல ஓகேங்களா. நீங்கள் இப்படி விஸ்க் பண்ணாலே போதும். 5 மினிட்ஸ் ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்களேன். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் விஸ்க் பண்ணிங்கன்னா அது வந்து பாருங்கள் பனி மூட்டை மாதிரி உங்களுக்கு வந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டெக்ஸ்சர் இருந்தால் தான் நம்ம வந்து பிஸ்கெட் செய்யும் போது நல்லா வரும் ஓகேவா. இப்போ வந்து பொடிச்ச சக்கரை கட்டியும் முட்டியுமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பேக்கிங் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீவ் பண்ணிவிடுங்க. ஜல்லிச்சாதான் வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளஃபி டெக்ஸ்சரோடு வரும். ஏன்னா வந்து இது எக்லெஸ் பேக்கிங். இப்போ நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுற எல்லா பேக்கிங் வீடியோவுமே வந்து டோட்டலி எக்லெஸ் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜல்லிச்சாதான் வந்து நான் சொல்கிற ரெசிபியை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 100% ஷியோராக வரும் ஓகேவா. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக ஸ்க்ரேப் பண்ணி இப்போ வந்து பொடிச்ச சர்க்கரையை ஆட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா. நல்லா விஸ்க் பண்ணுங்கள். ஒரு நல்ல பனி மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது ஒரு மாதிரி க்ளவுடியாக அந்த மாதிரி பாருங்கள் நல்லா நிற்கும் அப்படியே திக்காக. அந்த மாதிரி நிற்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து அப்போ தான் ஆட் பண்ணலாம் ஓகேவா. எப்போவுமே ஒரு 5 மினிட்ஸுங்க. நீங்கள் கையில் விஸ்க் பண்ணுறீங்கன்னா ஒரு ஜென்ரல் விஸ்க் வச்சு நீங்கள் 5 மினிட்ஸ் பண்ணால் போதுமானது ஓகேவா. இப்போ வந்து மாவு வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ஓகேவா. ஏதோ பேக்கிங் சோடா இதையும் போட்டாச்சு ஓகேவா. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா ஜலிச்சிட்ட பிறகு இது கூட நம்ம வந்து ஒரு டெசிகேட்டட் கோகனட் வந்து ஆட் பண்ணுறோம் ஓகேவா. சில பேர் வந்து 1 கப்பு போடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. 1/2 கப் போடுங்க போதும். 1/2 கப் டு 3/4 கப்பு மேக்ஸிமம். 1/2 கப் டு 3/4 கப்பு ரொம்ப போதுமானது. ஏன்னா நான் ஒரு தடவை அந்த மாதிரி தான் என்ன பண்ணேன், 1 கப்பு அந்த மாவு எவ்வளோ போடுறோமோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி நீங்கள் அப்படியே இல்லை அதுக்கு ஜாஸ்தியாக போடுங்க அப்படி இப்படின்னு போட்டு அது சாப்பிடவே முடியலங்க. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது திகட்டி போச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஆசையாக ஒரு அந்த கோகனட் பிஸ்கட்னா எல்லாருக்குமே ஆசை தானே. அது சாப்பிடும்போது ஓவர் கோகனட்டாக இருந்ததா என்ன தெரியுமா ஆகுது, அந்த ஃப்ளேவரே சுத்தமாக தெரியல. வெறும் தேங்காய் சாப்பிட்ற மாதிரி ஒரு மாதிரி நல்லாவே இல்லாது. அதனால் ரொம்ப நிறைய தயவு செஞ்சு டெசிகேட்டட் கோகனட் இருக்குன்றதுனால போட்டுறாதீங்க. 1/2 கப் மெஷர் பண்ணி போடுங்க. 1/2 கப் போட்டால் போதுமானது. ஏன்னா 1 கப்பு போட்டு நான் ஃபெயிலியர் தான் வந்து ஃபேஸ் பண்ணேன். அதனால உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த 2 டேபிள் ஸ்பூன் மில்கில் உங்களுக்கு டோ பிடிக்க வர அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ பால் தேவைமோ அவ்வளோ போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ அது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பட்டர் போட்டதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா கிளிங் ராப் யூஸ் பண்ணி நான் வந்து க்ளோஸ் பண்ணி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 30 மினிட்ஸ் ஆர் 1 hour கூட வைக்கலாம் ஓகேவா. பிரச்சனையே கிடையாது. இது வந்து பட்டர் போடலன்னா டேரெக்டாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா. அப்படியே வந்து ஷேப் பிடிச்சி அப்படியே வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். நான் பட்டர் போட்டதுனால இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் ஓகேவா. 1/2 hour to 1 hour வச்சு எடுத்துருங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து 40 மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன் ஓகேவா. வச்சு எடுத்துகிட்ட பிறகு இது நம்ம என்ன பண்ணலான்னா பாருங்கள் டெசிகேட்டட் கோகனட் வந்து ஒரு பிளேட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுட்டு இங்கே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சர்க்கிளாக பண்ணி பிடிச்சிட்டு அந்த இன்னொரு பிளேட்டில் டெசிகேட்டட் கோகனட் காமிச்சு இல்லைங்களா அதில் வந்து லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்து அவன் உள்ளே வைக்க போகிற அந்த பேனில் வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஒரு பேக்கிங் ஷீட் போட்டு ரெடியாக வச்சுட்டு அது மேலே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் ஓகேவா. இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டு ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டேன் ஓகேவா. 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு அங்கே ஆன் பண்ணிட்டு தான் நான் வந்து பிஸ்கெட்டை பிடிக்கவே ஆரம்பிக்கிறேன் ஓகேவா. ஏன்னா எல்லா பிஸ்கெட்டையும் உங்களுக்கு பிடிச்சி முடிக்கிறதுக்கும் அந்த 10 மினிட்ஸ் அந்த அவன் ப்ரீஹீட் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேவா. அதனால் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோன்னா சர்க்கிளாக பிடிச்சி அந்த டெசிகேட்டட் கோகனட்டில் டிப் பண்ணி இப்படி வைக்கிறோம் ஓகேவா. இப்போ வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து மேபி உங்களுக்கும் அந்த டவுட் இருந்தால் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் ஓகேவா.
இப்போது பட்டர் போட்டிங்கன்னா பிஸ்கெட்டுக்குன்ட்டு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைங்க. 30 மினிட்ஸ் டு 1 hour கண்டிப்பாக வைங்க. இல்லை நான் பட்டர் போடல அப்படின்னீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே பேக் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ஸ்ப்ரெட்டபிள் குக்கீஸாக ஆகாது. இன்கேஸ் ஸ்ப்ரெட்டபிள் குக்கீஸ்னால் என்ன அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா நான் வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தானே நீங்கள் போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கோகோனட் பிஸ்கெட் வந்து பேஸில் ப்ரௌனாக சூப்பராகவும் மேலே வந்து பாருங்கள் செம்மையாக பேக் ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு டேஸ்டான குக்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக 1/2 கப் கோகோனட் தான் போடணும். ஓகேவா? 1 கப் டெசிகேட்டட் கோகோனட் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. 1/2 கப் போதுமானது. ஓகேவா? அப்போ தான் சூப்பராக வரும் பிஸ்கெட். உங்களுக்கு பாருங்கள் பேஸ் எல்லாம் நல்லா ப்ரௌனாக, அந்த கடையில் அப்படி தானே இருக்கும், நம்மளுக்கு பேஸ் எல்லாம் ப்ரௌனாக எப்படி சொல்கிறது, அந்த தீர ஸ்டேஜுக்கு முன்ன ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம், அந்த ஸ்டேஜில் இருக்கும். மேலே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும், சூவியாக அந்த மாதிரி. இந்த பிஸ்கெட்டுன்றதுனால நம்மளுக்கு வந்து நம்ம க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்கள் பேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மாதிரி ப்ரௌனாக மேலே அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கும். ஓகேவா? நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் குக்கீஸ் அதுக்கப்புறமா வந்து நான் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இது வந்து டெசிகேட்டட் கோகோனட் பிஸ்கெட்ஸ். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.